ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்னைக்கு தீபாவளி ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த தீபாவளிக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற வந்து பன்னீர் ஜாமுன், அதாவது ரோஸ் ரசகுல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நான் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்தால் தான் அந்த பன்னீர் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். பால் நல்லா பொங்க விடட்டும். பொங்கினதுக்கப்புறம் 1 லிட்டர் பாலுக்கு நல்ல பெரிய சைஸில் ஒரு லெமன் தேவைப்படும். அப்படி இல்லைன்னா ஒரு 1½ லெமன் கிட்ட தேவைப்படும். லெமன் இல்லை அப்படின்னா ஒரு 2-3 டீஸ்பூன் வந்து வினிகர் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் வந்து இந்த அளவுக்கு தெரஞ்சு வரணும். தெரஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு துணியில் வந்து இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து தண்ணி 2 கப் தண்ணி விட்டுட்டு நல்லா அலசிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்மளோட அந்த விட்டோம்ல லெமன் ஜூஸ் அதோட புளிப்பு இருக்கும். அதனால் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல பிளேட்டில் போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு பிசையணும். அப்போ தான் நம்மளோட ரசகுல்லா வந்து ரொம்ப நல்லா வரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பன்னீர் மாதிரி திரியாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு பிசைறீங்களோ அந்த அளவுக்கு மாவாக நல்லா அப்படியே நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் பிசையணும். கிட்டத்தட்ட நான் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு பிசைஞ்சேன். அப்போ தான் வந்து அந்த ஜீராவில் போடும்போது நம்மளோட ரசகுல்லாலாம் நல்லா அப்படியே உப்பி நல்லா சூப்பராக வரும். இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி அழுத்தி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு பிசைஞ்சுக்கோங்க. ரோஸ் ஜாமுனுக்கு வந்து நம்ம ரோஸ் எசன்ஸ்லாம் விடுவோம். ஆனால் நான் பண்ணுற மெத்தட் நீங்கள் பண்ணிங்கன்னா அது கூட தேவையில்லை. ரொம்ப சூப்பராக அவ்வளோ ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் இருக்கும். இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பால் பவுடர் இல்லைனாலும் பரவாயில்ல. பால் பவுடர் இருந்தால் நல்லா ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். பால் பவுடர் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வர அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் வந்து நீங்கள் ரோஸ் கலர் எசன்ஸ் விட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து ரோஸ் சிரப் விடுறேன். பாருங்கள், இந்த ரோஸ் சிரப் விடுறேன். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா ரோஸ் சிரப் இல்லை அப்படின்னா ரோஸ் மில்கோட எசன்ஸ் இருக்கும், அது சேர்த்துக்கோங்க. இது மட்டும் போதும். நமக்கு ரோஸ் வாட்டர் எதுவுமே தேவையில்லை. ஒரு சூப்பரான ரோஸ் நல்ல ஒரு ஃப்ளேவரோட ஒரு ஸ்வீட் நமக்கு கிடைக்கும். பன்னீர் ஜாமுன் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். உங்ககிட்ட இது எதுவுமே இல்லைன்னா ரோஸ் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கணும். இது எதுவுமே சேர்க்கலை அப்படின்னா அது வந்து பிளெயின் ரசகுல்லாவாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா ரோஸ் ஜாமுன் அந்த ஃப்ளேவரோட அந்த ஸ்மெல்லோட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் சுகருக்கு வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி, 1 லிட்டர் பால், 1 கப் சுகர், 1 கப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 200 கிராம் சுகர் வரும். 2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிக்கட்டும். ரொம்ப அப்படி ஒரு பாகுபதம் அப்படிலாம் தேவையில்லை. அப்படின்னா இது வந்து ரசகுல்லா நல்லா வராது. இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டு தேய்ச்சிக்கோங்க. இந்த ஷேப்பில் நான் எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக அழுத்துனீங்கன்னா ஷேப் இந்த மாதிரி வந்துடும். உருண்டையாக கூட போடலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பெசறனால கிராக்கே விழாது. உங்களோட அந்த ஜாமுன் வந்து கிராக் இல்லாமல் இருக்கும். கிராக் இல்லாமல் இருந்தால் தான் ரொம்ப நல்லா வரும். இப்போ வந்து தண்ணி கொதிச்சிடுச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஏலக்காய் தூள்லாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம ரோஸ் மில்கோட அந்த எசன்ஸ் சேர்த்துருக்கோம். அந்த ரோஸ் ஃப்ளேவர் தான் இருக்கணும். அதனால் ஏலக்காய் தூள் தேவையில்லை. நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்திங்க அப்படின்னா ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு போடும்போது எவ்வளோ கேப் இருந்துச்சு, இப்போ நல்லா அந்த ஜீராவை நல்லா குடிச்சு டபுள் சைஸாக ஆகி கேப்பே இல்லாமல் நல்லா அந்த இது ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள்.
பாருங்கள் எப்படி ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா டபுள் சைஸாக ஆனோடனே நம்ம இறக்கிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. இப்போ நம்மளோட ரோஸ் குலோப் ஜாமுன், அதாவது ரோஸ் ஜாமுன், ரோஸ் ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு உங்கள் ஃபேமிலியெல்லாம் அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.